கனவுகளை மையமாகக் கொண்ட ஒரு சிறுகதை இங்கே. மரகத மலைகளுக்கும் மின்னும் எரிகளுக்கும் நடுவே அமைந்திருந்த எல்டோரியா என்ற வினோதமான கிராமத்தில் மதினா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். மதினா தனது தெளிவான கனவுகளுக்கு பெயர் பெற்றவர். அதை அவர் அடிக்கடி கிராமவாசிகளிடம் விவரம் மற்றும் வண்ணத்துடன் விவரித்தார். அது அவர்களாகவே வாழ்ந்தது போல் உணரப்பட்டது. ஒவ்வொரு இரவும் மதினாவின் கனவுகள் அவளை அற்புதமான பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றன. அங்கு அவள் பேசும் விலங்குகளுடன் உரையாடினாள். வெள்ளி நில ஒளியின் கீழ் தேவதைகளுடன் நடனமாடினாள். நட்சத்திரங்களின் கடல் வழியாக தங்கக் கப்பல்களில் பயணம் செய்தாள். இந்தக் கனவுகள் அவளது கற்பனையின் வெறும் கற்பனைகளை விட அதிகம். அவை மற்ற உலகங்களுக்கான நுழைவாயில்களாக இருந்தன. ஒரு இரவு மதினா ஒரு பெரிய நூலகத்தை கனவு கண்டார். அது இதுவரை பார்த்த எந்த கட்டிடத்தையும் விட பெரியது. லைப்ரரி புத்தகங்களால் நிரம்பியிருந்தது. அவை மென்மையாக ஒளிரும். அவற்றின் பக்கங்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கிசுகிசுத்தன. இந்த நூலகத்தின் மையத்தில் ஒரு முதியவர் கனிவான கண்களுடன் நீண்ட பாயும் தாடியுடன் நின்றிருந்தார். மதினா, வருக என்று அவர் கோடைக்காற்று போல மெல்லிய குரலில் கூறினார். நான் கனவு நெசவாளர். நீங்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். மதினாவுடைய உள்ளம் உற்சாகத்தாலும் ஆர்வத்தாலும் படபடத்தது. என்ன நோக்கம்? அவள் கேட்டாள். கனவு நெசவாளர் சிரித்தார். தெளிவான கனவுகள் மற்றும் அதன் மூலம் மற்றவர்களின் கனவுகளை வடிவமைக்கும் ஆற்றல் உங்களிடம் உள்ளது. மக்கள் இனி தங்கள் கனவுகளை நம்பாததால் நம் உலகம் அதன் மாயத்தை இழந்து வருகிறது. நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை தூண்டும் கனவுகளை நீங்கள் நெசவு செய்ய வேண்டும். அடுத்த இரவுகளில் மதினாவின் கனவுகள் மாறின. கிராமவாசிகள் தங்கள் அச்சங்களை எதிர்கொள்வதையும் அவற்றை கடந்து செல்வதையும், குழந்தைகள் மறைந்திருக்கும் திறமைகளை கண்டுபிடிப்பதையும், வயதானவர்கள் தங்கள் நினைவுகளில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டடைவதையும் அவள் கனவு கண்டாள். தினமும் காலையில் இந்த கனவுகளை கிராம மக்களிடம் பகிர்ந்து கொள்வாள். மெதுவாக எல்டோரியா மாறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் சாதாரண கிராமம் புதிய ஆற்றலால் சலசலத்தது. மக்கள் அதிகமாக சிரித்தனர். ஒருவருக்கொருவர் உதவினார்கள். தங்கள் சொந்த கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். வயல்களில் ஏராளமான அறுவடைகள் கிடைத்தன. கிராமம் செழித்தது. ஆண்டுகள் கடந்துவிட்டன. மதினா எல்டோரியாவின் கனவு நெசவாளர் என்று அறியப்பட்டார். அவள் முதியவரை பார்க்கவே இல்லை. ஆனால் அவனுடைய வார்த்தைகள் அவளுடன் தங்கியிருந்தன. தான் நெய்த ஒவ்வொரு கனவும் உயிர்களைத் தொட்டு சாத்தியக்கூறின் சுடரைப் பற்றவைக்கும் வல்லமை கொண்டது என்பதை அறிந்த அவள் கனவுகளைத் தொடர்ந்தாள். எனவே எல்டோரியா கிராமத்தில் கனவுகளின் மந்திரம் வாழ்ந்தது. கனவுகளின் எல்லைக்குள் யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தி உள்ளது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.